வீட்டை விட்டு வெளியேறிய தாயை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த மகள். தாய் காணாமல் போன வழக்கில் 2 மாதங்களுக்கு பிறகு விலகிய மர்மம். தாயை அடித்தே கொலை செய்து குழி தோண்டி புதைத்த கொடூர தந்தை சிக்கினாரா? நடந்தது என்ன? வழக்கம் போல பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதிக்கு விறகு எடுக்க போன தந்தை பழனியும் தாய் வள்ளியம்மாவும் நைட்டு 9 மணி ஆகியும் வீடு திரும்பல. இதனால பயந்து போன மகள் தன்னோட தாய் தந்தையோட வருகைக்காக வீட்டு வாசல்ல உட்கார்ந்து காத்துட்டு இருந்தாங்க. விறகு சுமந்துட்டு வர்ற வழியில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சு மனச தேத்திக்கிட்ட மகள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா பழனியும் வள்ளியம்மாளும் வீடு திரும்பவே இல்லை. இதனால பதற்றமடைஞ்ச மகள் தன்னோட தாய் தந்தையை தேடி காட்டுப்பகுதிக்கு போயிருக்காங்க. அடுத்து சொந்தக்காரங்க வீடு தோட்டம்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் பழனியையும் வள்ளியம்மாவையும் காணல. இதனால பதற்றமடைஞ்ச மகள் தன்னோட பெற்றோரை காணும்னு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சுட்டாங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் 2 பேரையும் தேடி சுற்றுவட்டார கிராமங்கள் ஃபுல்லா அலைஞ்சிருக்காங்க. கேரளாவில் உள்ள அட்டப்பாடி கிராமத்துல பெரிய அளவுக்கு சிசிடிவி இல்லாததால போலீஸுக்கு அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பழனியோட செல்போன் சிக்னலையும் வள்ளியம்மாவோட செல்போன் சிக்னலையும் ட்ரேஸ் பண்ணியும் பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா அதுலயும் போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து பழனியோட போட்டோவையும் வள்ளியம்மாவோட போட்டோவையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பின போலீசார் 2 பேரோட பேரையும் மிஸ்ஸிங் கேஸ்ல ஃபைல் பண்ண சொல்லி அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கவும் அறிவுறுத்தி இருக்காங்க. இதுக்கிடையில புதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் ஒன்று வந்திருக்கு. சார், அஞ்சக்கொம்பு காட்டுப்பகுதியில வச்சு பழனிய பார்த்தேன், அவன் அங்கதான் தலைமறைவா இருக்கான்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லி இருக்காரு. அந்த தகவலை வச்சு உடனே அஞ்சக்கொம்பு காட்டுப்பகுதிக்கு போன போலீஸ் எல்லா இடங்களையும் சல்லடை போட்டு தேடி இருக்காங்க. அப்போ அங்க பதுங்கி இருந்த பழனிய சுற்றி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அட்டப்பாடி பகுதியைச் சேர்ந்தவங்க 45 வயசான வள்ளியம்மாள் முதல் கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால மகள் கூட தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வள்ளியம்மாளுக்கு பழனிங்கிற நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நல்ல நண்பர்களா பழகின 2 பேரும் அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு கணவனும் மனைவியும் ஆரம்பத்துல மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா நாள் போக போக கணவனுக்கு மனைவிக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதுக்கெல்லாம் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டதால வள்ளியம்மாள் மேல கடும் கோபத்துல இருந்திருக்காரு பழனி. சம்பவத்தன்னைக்கு பழனியும் வள்ளியம்மாளும் பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதிக்கு விறகு சுமக்க போயிருக்காங்க. அப்போ பழனி விறகு சுமக்காம வள்ளியம்மாள ரொம்ப வேலை வாங்கி இருக்காரு. வந்ததுல இருந்து நான் தான் விறகு எடுத்துட்டு இருக்கேன், ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க பேசாம வீட்டிலேயே இருந்திருக்கலாமேன்னு கணவன் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க வள்ளியம்மாள். அதுக்கு பழனி வள்ளியம்மாள தகாத வார்த்தைகளால திட்டுனதா கூறப்படுது. பதிலுக்கு வள்ளியம்மாளும் பழனிய தகாத வார்த்தைகளால திட்ட 2 பேருக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல கடும் கோபத்துக்கு உள்ளான பழனி வள்ளியம்மாளை போட்டு சரமரியா தாக்கி அடிச்சே கொன்னு இருக்காரு. அடுத்து சடலத்தை 5 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள காட்டுப்பகுதிக்கு எடுத்துட்டு போய் புதைச்சிருக்காரு பழனி. கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு கிராம மக்கள் சொன்ன தகவலை வச்சு பழனி தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.